வதக்கிடுங்க. ஏன்னா ஏற்கனவே இது வெந்தாச்சு, அதனால் இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பருப்பு இது மாதிரி நம்ம உதிரி வச்சுருக்கோம் இல்லைங்களா. இதை வந்து இட்லி தட்டில் உதிரி வச்சுருக்கேன். நான் இட்லி மாதிரி பண்ணிட்டேன் ஆக்சுவலி. அதுக்கப்புறமா அதை இது மாதிரி ஆறின பிறகு அதை உதிரி வச்சுட்டேன். அப்புறமா இதுலேயும் நான் உப்பு, காஞ்ச மிளகாய், பெருங்காயம் போட்டிருக்கேன். அதனால் நீங்கள் திருப்பி உப்பெல்லாம் போட தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பரட்டி கொடுத்துனே இருங்க. கொஞ்சம் நேரம் நல்லா பருப்பு கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல சுவையாக இருக்கும். பருப்பும் காயும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஒரு ஹெவி ரிச் மீன் இது கல்யாணத்துலலாம் போடுவாங்க, ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்க்கெல்லாம் அது நம்ம செய்வோம் இல்லைங்களா. இந்த பருப்பூசி, பருப்பூசி பீன்ஸில் பண்ணலாம். அப்புறமா அவரைக்காயில் பண்ணலாம். அப்புறம் வந்து கொத்தவரங்காய், அதுவும் ரொம்ப ஃபேமஸ்ஸு, அதுலேயும் பண்ணலாம். இன்றைக்கி என் கையில் பீன்ஸ் இருந்தது, அதனால நான் பீன்ஸ் ஊசலி மாதிரி பண்ணியிருக்கேன். இதுக்கு என்னென்ன இதில் கடலைப்பருப்பும் தோரப்பருப்பும் ஈக்குவல் அமௌண்ட் நீங்கள் எடுத்துக்கணும்.